ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சம்பளம் வாங்கின ஒரே வாரத்திலேயே நம்ம பணம் மொத்தத்தையும் காலி பண்ணிடுறோம். மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஏன் ஈவன் ஒரு 3000 கூட நம்மளால் சேமிக்கவே முடியலை. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், எப்படியெல்லாம் நம்ம மந்த் எண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி கடைசி நம்ம கையில் கொஞ்சமாக அமௌண்ட்டை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவிங் தான் மேட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக யாருக்காவது ஹெல்த் இஷ்யூனால எமர்ஜென்சி ஆகலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா வரலாம், அப்புறம் ஏன் நம்மளுடைய பெட்ரோல் போடாதனாலையோ அல்லது பைக்குக்கு ஆயில் ஊற்றாதனாலையோ பைக்கு கூட ரிப்பேர் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு டைம் ஹஸ்பண்ட் அப்படி தான் நடு ரோட்டில் நின்றுட்டு வர்றதுக்கு வழியே இல்லைன்னு ஷெட்டிலே விட்டுட்டு பஸ்ஸில் வந்தாங்க. ஏன்னா ஆயில் போட மறந்துட்டாங்க. அதுக்கு மொத்தமாக 16,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டிப்பு கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அதில் ஒரு மினிமம் ஒரு 20% வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மந்த் பட்ஜெட்டு, நீங்கள் உங்களுடைய ரெண்ட்டை வந்து கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்மளுடைய ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் நமக்கு தேவையான அந்த பெட்ரோல் போடுறதுக்கான அமௌண்ட்டு, அப்புறம் ஒய்ஃபை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபை பில்லு, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து பே பண்ணிடுங்க. நாங்கள் யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்ட் 1ஆம் தேதி பே பண்ணிடுவோம். கரண்ட் பில் வந்து ஒரு 5-8ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். ஒய்ஃபை பில் வந்து ப்ரீவியஸ் மந்த்து ஒரு 15லேருந்து 21க்குள்ளக்க வந்துடும். ஸோ கரண்ட்டு பில்லு, ஹவுஸ் ரெண்ட் மட்டும் நான் ஃபஸ்ட்டு பே பண்ணிடுவேன். அப்புறமா முக்கியமான சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது சீட்டு போடலாம். யார்கிட்டையாவது சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த சீட் அமௌண்ட்டும் 1லேருந்து 5 தேதிக்குள்ளக்க வந்து கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதுலேயுமே நீங்கள் வந்து சீட்டுக்கு அப்படின்னு ஒரு 10,000 15,000 உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு 20% எடுத்து அதுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோடதை வந்து ஒரு ஆப்பு கூட இருக்குது, ட்ராக் எக்ஸ்பென்ஸ் ஆப் அப்படின்ற மாதிரி இது பண்ணி ஒரு ஒர்க் ஷீட்டோ ஒரு நோட் புக்கோ ஓப்பன் பண்ணி அதில் நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். எங்கே நம்ம ஓவராக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எதில் நம்ம அதிகமாக சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களே வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். சாப்பிட்ற அந்த ஃபுட்டை வந்து அமௌண்ட்டை நிறைய இப்போ விலைவாசி வந்து ஏறிக்கிட்டு வருது. ஸோ அதனால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல், லெஃப்ட் ஓவர் எதுவும் ஆகாமல் அதை க்ரியேட்டிவாக செஞ்சு நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணி இது பண்ணாலே மேக்ஸிமம் அதுலேயும் கொஞ்சம் ஃபுட் வேஸ்ட்டையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஷாப்பிங் வந்து ரொம்ப போகாமல், மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, க்ராசரிஸ் இல்லையா, ஸோ இந்த டைமில் நம்ம ஷாப்பிங் போகலான்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அந்த மந்த்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய அமௌண்ட்டில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. செல்ஃப்க்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். டே 1ல் நம்ம ஒரு 50 ருபீஸ்னால் டே 2ல் ஒரு 100 ருபீஸ்னு சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்